Hi everyone. இன்னைக்கு நம்ம 12th accountancyல chapter 5 admission of a partner. இந்த சாப்டர்ல இருக்க தியரி கொஸ்டின் 2 மார்க் அண்ட் 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. What is mean by revaluation of assets and liability? Revaluation of assets and liability ஓட மீனிங் கேட்டிருக்காங்க. அதுல பாருங்க, when a partner is admitted into the partnership, the assets and liabilities are revalued as the current value may differ from the book values. ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளோட பிஸ்னஸ்க்கு நியூவா ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து நம்ம கூட ஜாயின் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்க அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணுவோம். ஓகேவா, மறுமதிப்பீடு பண்ணுவோம். தமிழ்ல சொல்லணும்னா மறுமதிப்பீடு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுல வந்து உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும் போது, அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸோட அசெட்ஸோட ரேட்லாம் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும். சில அசெட்டோட ரேட் இப்ப கரண்டா மேபி அப்படியே இருக்கலாம், இல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். ஸோ கரண்ட் வேல்யூக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணணும். எப்ப ரீவேல்யூ பண்ணணும், எப்போ ஒரு புதுசா ஒரு பார்ட்னர் வந்து நம்மளோட பிசினஸ்ல ஜாயின் பண்றாங்களோ, அட்மிட் ஆகுறாங்களோ, அப்ப வந்து நம்ம இந்த ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை நம்ம பண்ணுவோம். ஓகேவா, டிட்டர்மினேஷன் ஆஃப் கரண்ட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி இஸ் கால்ட் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். அதாவது கரண்ட் வேல்யூவோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸோட கரண்ட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்க, ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. How are accumulated profit and losses distributed among the partner at the டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர்? இப்ப நம்ம கம்பெனில ஆல்ரெடி என்ன இருக்கும், ப்ராஃபிட்ல போயிட்டு இருந்தா ப்ராஃபிட்ல இருக்கும், இல்ல லாஸ்ல போயிட்டு இருந்துச்சுன்னா லாஸ் இருக்கும். ஓகேவா, அப்ப இப்ப நியூவா ஒரு பார்ட்னர் கூட வராங்கன்னா, இப்ப என்டர் ஆகுறாங்க, அட்மிட் ஆக போறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ஃபுல்லாவே நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு செட்டில் பண்ணிட்டு தென் இப்ப நியூவா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம 2 பார்ட்னர்ஸ் இருந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு பார்ட்னர் வந்து நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி அவங்க ஜாயின் பண்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸோட வேல்யூவை ரீவேல்யூ பண்ணி கரெக்டா வச்சுக்கணும். தென் ப்ராஃபிட், நம்ம பிசினஸ் ப்ராஃபிட்ல போயிட்டு இருந்ததுன்னா நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம், ஓல்டு பார்ட்னர்ஸ் 2 பேரும் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ பாதியா வந்து ஈக்குவலா பிரிச்சு எடுத்துப்போம். ஓகேவா, பாருங்க, எனி ரிசர்வ் ஃபண்ட் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் belong to the old partners and hence these should be distributed to the old partner in the old profit sharing ratio. ஏதாச்சும் ஃபண்ட் இல்ல ஏதாச்சும் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஃபண்ட் மீன்ஸ் ரிசர்வ் ஃபண்ட் மட்டும் தானா கிடையாது, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் வரும், இல்ல ஃபிளக்சுவேட்டிங் ஃபண்ட்ஸ் வரும், ஜெனரல் ரிசர்வ்ஸ் வரும். ஓகேவா, இது எல்லாமே தான் வரும். ரிசர்வ்ஸ், ஃபண்ட், தென் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த 3 ஐட்டம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிச்சு கொடுத்துடணும். ஓகேவா, இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டின். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ? சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா என்ன? இட் இஸ் a ratio of share sacrificed by the old partners. Share of the new partner is the sum of share sacrificed by the ஓல்டு பார்ட்னர்ஸ். அதாவது சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ஓல்டு பார்ட்னர்ஸ் 2 பேரும் இருப்பாங்களா, இப்ப நியூவா வர பார்ட்னருக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஷேர்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஒரு 1/4 அவங்களுக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கோ அவ்வளவு ஷேர்ஸை என்ன பண்ணுவாங்க, நியூவா வந்திருக்க பார்ட்னர் கிட்ட ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து கொடுப்பாங்க, சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அதாவது அவங்களோட ஷேரை நியூ பார்ட்னர்ஸ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஓகேவா, அதுதான் என்னன்னு சொல்றாங்க, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்க. கிவ் த ஜர்னல் என்ட்ரி ஃபார் ரிட்டர்ன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் குட்வில் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர். இந்த ஜேர்னல் என்ட்ரி மோஸ்டா உங்களுக்கு கம்பல்சரியில கேட்க சான்ஸ் இருக்கு, ஆர் 2 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. மோஸ்டா இந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரிஸ், ஃபார்மேட் இதெல்லாம் தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. இல்லைன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் இதெல்லாம் உங்களுக்கு 5 மார்க்ல வரும், இல்ல 3 மார்க்ல வரும். ஓகேவா, இப்போ எக்ஸிஸ்டிங் குட்வில் என்ன பண்ணிட்டோம், ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம், அதுக்குள்ள ஜேர்னல் என்ட்ரி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதுல பாருங்க, இப்ப குட்வில் என்ன ஆயிடுச்சு, ரிட்டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்ப என்ன ஆகும், அந்த அமௌண்ட் எல்லாமே யாருக்கு போகும், ஓல்டு பார்ட்னர்ஸ், அதாவது இது வரைக்கும் அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்தா பார்ட்னர்ஸ்க்கு தான் போகும். ஓகேவா, அப்ப ரிசீவர் யாரு, ஓல்டு பார்ட்னர்ஸ் தான். அப்ப டெபிட் த ரிசீவர். அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு
குட்வில் அக்கௌண்ட். யாரு கிவர்? இங்க குட்வில் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப அவங்க தான் கிவர் டு குட்வில் அக்கௌண்ட். பீங் எக்ஸிஸ்டிங் குட்வில் இஸ் ரிட்டன் ஆஃப். நரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேவா? அடுத்து 5th ஒன் பாருங்க. State whether the following will be debited or credited in the revaluation account. இதுவும் மோஸ்டா அவங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. அதாவது அவங்க கொடுத்திருக்க இந்த 4 இன்ஃபர்மேஷனும் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட்ல வருமா கிரெடிட்ல வருமான்னு சொல்லி நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இத பாருங்க, ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல முதல்ல டெபிட் சைட்ல அண்ட் தென் கிரெடிட் சைட்ல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். அசட்டோட வேல்யூ உங்களுக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது டெபிட்ல வரும். இதுவே அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது கிரெடிட்ல வரும். ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் தான் லயபிலிட்டி. லயபிலிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டெபிட். லயபிலிட்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது கிரெடிட். இதை விட ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களுக்கு வர லாசஸ் எல்லாத்தையும் நீங்க டெபிட் பண்ணுங்க அண்ட் உனக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதை கிரெடிட் பண்ணுங்க. இது ஒரு ஈஸியான மெத்தடா இருக்கும். ஓகேவா? இல்ல எனக்கு இந்த ஃபார்மேட்லாம் என்னால படிச்சு இது பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு ஒரு அசட்டை வித்தது மூலியமா உங்களுக்கு டிப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா அப்ப அது லாஸ். அப்ப அதை தூக்கி டெபிட்ல போடுங்க. இல்ல ஒரு அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட் உங்க கம்பெனிக்கு, அப்ப அதை கிரெடிட்ல போடணும். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு டிப்ரிசியேஷன் ஆன் அசட். அசட்டோட வேல்யூ என்ன இருக்கு, டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. அப்ப அசட் வேல்யூ டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா ஆப்வியஸா நமக்கு என்னது, அது நம்ம கம்பெனிக்கு ஒரு லாஸ். ஓகேவா? அப்ப லாஸ் எங்க வரும், டெபிட்ல வரும். அப்ப டெபிட்டட். ஓகேவா? அடுத்தது அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி. ஓகேவா? அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நியூவா ரெக்கார்ட் பண்ண போறோம். அப்ப நியூவா ரெக்கார்ட் பண்ணும் போது லயபிலிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா நமக்கு, அப்ப அது டெபிட்டட். அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். நம்ம பே பண்ணக்கூடிய பெண்டிங்கான எக்ஸ்பென்சஸ் நம்ம நார்மலா பண்ற செலவு. அவுட்ஸ்டாண்டிங் மீன்ஸ் நம்ம அதை தரணும். ஓகேவா? பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இருக்கோம். அப்ப நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் அது என்னது, லாஸ் தான். ஓகேவா? அப்ப எங்க வரும், அது டெபிட் சைட்ல வரும். அப்ப அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் டெபிட். ஓகேவா? அடுத்து அப்ரிசியேஷன் ஆஃப் அசட். அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கம்பெனிக்கு என்னது, அது ப்ராஃபிட் தான். அப்ப ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், கிரெடிட். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப அதுவும் கிரெடிட் தான். அப்ரிசியேஷன் ஆஃப் அசட்ஸ் இதுவும் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இதோட 2 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து 3 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாருங்க. What are the adjustments required at the time of admission of a partners? இப்போ ஒரு நியூவா ஒரு பார்ட்னர் நம்ம பிசினஸ்க்குள்ள ஜாயின் பண்றாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம கம்பெனில பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் ரிசர்வ்ஸ் அண்ட் லாசஸ். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்க ப்ராஃபிட் ரிசர்வ்ஸ் லாஸ் என்ன பண்ணணும், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். அவங்க பிரிச்சு எடுத்துக்கணும். ஓல்டு பார்ட்னர்ஸ் இது வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிருக்க அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் ரிசர்வ் அண்ட் லாஸ். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னு. அடுத்த செகண்ட் ஒன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். அசட் அண்ட் லயபிலிட்டியோட வேல்யூவை கரண்ட் வேல்யூக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரீவேல்யூ பண்ணணும். ஓகேவா? அதுதான் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, டிட்டர்மினேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு கம்பெனில 2 பேரா இருந்த பார்ட்னர்ஷிப்ல இப்ப 3 பேர் ஆயிட்டோம். அப்ப நமக்கு அதே அமௌண்ட் தான், நம்ம இப்போ 10,000 வருதுன்னா நம்ம அதே அமௌண்ட்டை 3 பேருக்கு பிரிச்சு கொடுப்போம்னா கண்டிப்பா கிடையாது. அப்ப நியூவா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில். குட்வில்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய ஏற்படும். ஓகே, இப்ப நான் அதாவது 2 பேர் குட்வில் எடுத்துக்கிறது 3 பேரா நம்ம எடுப்போம். அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல குட்வில் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஆன் த பேசிஸ் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகேவா? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வச்சு கேபிட்டலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்.
அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு பார்ட்னர் நியூவா நம்ம பிசினஸ்குள்ள என்டர் ஆகுறாங்க, அட்மிட் ஆகுறாங்கன்னா இந்த 5 விஷயமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. What are the journal entries to be passed on revaluation of assets and liabilities account? மோஸ்டா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டுட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபார் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட், அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்ன வரும்? அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் ஃபர்ஸ்ட் பாரு, கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட் டேட்டா, கன்சர்ன்ட் liability அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஓகேவா? உனக்கு அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நார்மலா இதுதான் உங்களுக்கு ரீவேல்யூவேஷனோட அக்கௌண்டோட ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா? இப்ப நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபார் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட், அசட்டோட வேல்யூ கம்மி ஆயிடுச்சு. அசட்டோட வேல்யூ கம்மியான பட்சத்துல என்ன ஆகுது? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட் டு கன்சர்ன்ட் liability அக்கௌண்ட். ஓகேவா? அடுத்தது ஃபார் இன்க்ரீஸ் இன் த அமௌண்ட் ஆஃப் liability. லாஸ்ட் ஒன் பாருங்க, அன்ரெக்கார்டட் liabilities. இது வந்து தேர்ட் ஒன், ஃபார் ரெக்கார்டிங் அன்ரெக்கார்டட் liability ஃபார் ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் நீங்க நார்மலா போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடைக்குமா? அப்ப அதுல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா எப்படி போறீங்கன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுவே நீங்க லாஸ் வந்ததுன்னா அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ் என்ட்ரி, ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். இதுதான் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்டோட ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா? இதோட வந்து 3 மார்க்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.